தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில வந்துட்டு ஒரு பாடல். அந்த பாடலையே வந்து ட்ரெண்ட் ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் யாரு அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே சட்டுன்னு தெரிஞ்சிரும். அது நம்மளுடைய ஜோகஸ்ரீ அவங்க தான். தேவா சார் அவங்களோட பாடல்ல எடுத்து இவ்வளவு ட்ரெண்டான இவங்க, இந்த டூயட் ரவுண்ட்லயுமே வந்துட்டு தேவா சார் அவங்களோட பாடல தான் எடுத்து பாடியிருக்கிறாங்க. யாரோட சேர்ந்து பாடியிருக்கிறாங்க? என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 ஓட டியூட் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய ஜோகஸ்ரீயும், ஜோகேஸ்வரனும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த பாடல பாடியிருக்கிறாங்க. என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, "மீனம்மா அதிகாலையிலும் அதிமாலையிலும்" என்ற பாடல தான் வந்து பாடியிருக்கிறாங்க. டூயட் சாங் அப்படின்னு சொன்னாலே இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு செம்மையா பாடி அசத்தியிருக்கிறாங்க நம்மளுடைய ஜோகஸ்ரீ மற்றும் ஜோகேஸ்வரன் 2 பேருமே. கோல்டுனா சும்மா இல்லங்க. பல்லவிக்கும் கோல்டு, சரணத்துக்கும் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்ரீனி சார் வாயாலேயே வந்து சொல்ல வச்சு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இவங்க குடுத்திருக்காங்க. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு இவங்களோட பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இவங்களோட ஆசிரியை தான் வந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைய கண்டுபிடிச்சு, இவங்களுக்கு பாட்டு தான் எல்லாமே பாடினா வேற லெவலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றத அறிஞ்சு இவங்கள இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கள மட்டும் இல்லாம எல்லா ஆசிரியர்களையுமே கூப்பிட்டு இந்த ஒரு மேடையில வந்து கௌரவப்படுத்தியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுல வந்துட்டு இவங்களோட ஆசிரியர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "இந்த பொண்ணோட வாய்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அது இன்னைக்கு நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஆசிரியர்களுக்குமே வந்துட்டு இது ஒரு சந்தோஷமான தருணமா தான் இருந்தது. அந்த சந்தோஷத்த வந்து எப்படி பகிர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்கள் தான் வந்துட்டு மாணவிகள வந்து மேடை ஏற்றுவாங்க. ஆனா எங்களோட மாணவி ஆசிரியர்கள மேடை ஏத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொல்லி சந்தோஷப்பட்டுருப்பாங்க. நம்மளோட ஜோகஸ்ரீயும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "எனக்கு புதுசா பிறந்த மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லி தன்னுடைய அளவில்லாத மகிழ்ச்சிய வந்து வெளிக்காட்டியிருப்பாங்க. நம்மளோட நடுவர்கள் வந்துட்டு ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பொன்னாடை போர்த்தி சிறப்பா வந்து கௌரவப்படுத்தியிருப்பாங்க. பார்க்கும்போது இவ்வளவு ஒரு சந்தோஷம். ஜோஸ்ரீயுமே வந்துட்டு ஒரே ஒரு பாட்டுல ஹிட் ஆனாங்க. தொடர்ந்து நிறைய நல்ல நல்ல பாடல்கள குடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்தும் தேவா சார் அவங்களோட பாடல தான் வந்து எடுத்து பாடிட்டு இருக்காங்க. அதுவுமே சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல யோகஸ்ரீயோட பாடல் தெரிவு எப்படி இருக்க போது, எப்படி பாடி அசத்த போறாங்கன்றத பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில அமைந்த பாடல்கள்ல எந்த பாடல் தேவஸ்ரீயோட வாய்ஸுக்கு செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த பாடல் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாடலையுமே வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.